பொன் வேம்பையன், உதயமார்த்தாண்டபுரம், நாச்சிக்குளம். உலகம் பூரா முஸ்லிம்கள் ஒன்று என்று சொல்லக்கூடிய காலத்தில் இஸ்லாம் மதத்தில் இருவேறு கொள்கைகள் உள்ள அமைப்புகள் உண்டா? ஐயா பொன் வேம்பையன் அவர்கள் உலகமெல்லாம் ஒரே மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் 2 பிரிவுகள் இருக்குதா என்று கேட்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு யாராவது எதையாவது செய்வார்களேயானால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை என்று நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ டவுரி வாங்குறான் முஸ்லீம் சொல்லிக்கிட்டு டவுரி வாங்குறான், அவன் தன்னை முஸ்லீம்னு சொன்னாலும் அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை, இஸ்லாம் தடுக்குது. முஸ்லீம்னு சொல்லி ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், இஸ்லாம் அதை கடுமையாக தடுக்குது. அப்போ அவன் செய்யறதை இஸ்லாத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இந்த அளவுகோலைத்தான் இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் பிரிவு இருக்குதான்னு கேட்டா இல்லை. குர்ஆன் இப்படி பிரிந்து போவதை அனுமதிக்கவே இல்லை. நபிகள் நாயகமும் அப்படி மக்களை பிரிச்சாள்வதை வெறுத்தாங்க. தேசம் என்ற அடிப்படையில் கூட பிரிவினை இருக்கக்கூடாதுன்னாங்க. மனிதம் என்ற அடிப்படையில் எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் அவர்கள். பிரிவினை இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீம்கிட்ட இருக்குதானே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், இஸ்லாத்தில் இல்லை. முஸ்லீம்கள் எப்படி புரிந்து கொள்ளாமல் வரதட்சணை வாங்குகிறார்களோ, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் தண்ணி அடிக்கிறானோ, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் லாட்டரி சீட்டு வாங்குறான் விற்கிறான் முஸ்லீம் சொல்றவன், அதை இஸ்லாம் வன்மையா தடுக்குது. அப்ப இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை முஸ்லீம் பெயர் தாங்கிகள் செய்வது போல அவன் தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பிரிவினைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறான். எப்படி உண்டாக்கி இருக்கிறான்? இஸ்லாம்னா ஒரே கடவுள் கொள்கைன்னு குர்ஆன் தெளிவா சொல்லுது. இவன் என்ன செய்யறான்னா, இறந்து போனவர்களை புதைச்சி வச்சுக்கிட்டு அதையும் கடவுள் சமாதியை வணங்கணுங்கிறான், நாவூராண்டவர்கிட்ட போ அப்படிங்கிறான். இதை நியாயப்படுத்துறதுக்காக அவன் தன்னை பிரிச்சுக்கிறான். இவன் செயலுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கான்னு அவன்கிட்ட போய் கேளுங்க, இல்லம்மா குர்ஆன்ல எல்லாம் இல்ல, நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க, இல்லைன்றான். அட குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லணும், அப்புறப்பட்ட இஸ்லாம்னு சொல்றாத, அது ஓ மார்க்கம்னு சொல்லு, நீ உண்டாக்குன மார்க்கம்னு சொல்லிக்க. குர்ஆன்ல இருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள்ல பல பேர் அவன் பிரிஞ்சு கிடக்கிறான், 100கணக்கான பேர் இருக்கிறான். 1 2 இல்ல, 2 பிரிவை தான் ஐயா கேட்டாரு, நிறைய பிரிஞ்சு கிடக்கிறாங்க விளங்காம. ஆனால் அதையெல்லாம் மாற்றுறதுக்கு குர்ஆனையும் நபிகள் நாயகத்தையும் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அந்த பிரிவினையை ஒழித்து விட முடியும்.